ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சத்தான ராகி மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக மெஷரிங் கப்புக்கு ஒரு 1/4 கப் அளவு ராகி எடுத்து அதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் கழித்து அந்த ராகியும் அதோட தண்ணியும் சேர்த்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா காட்டன் கிளாத் இருந்தால் கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டதுக்கு அப்புறமா எனக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு. இதையும் திரும்ப மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 தடவை இந்த மாதிரி அரைச்சி நல்லா ராகி பால் எடுத்துகிட்டேன். கடைசியில் எனக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டு கிடச்சிச்சு. இதை நம்ம தூர போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா திக்கான ராகி பால் கிடச்சிட்டு அதை நான் ஒரு பேனுக்கு மாற்றிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ராகி பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ராகி சீக்கிரத்துலேயே திக்காயிரும். இப்போ நல்லா ராகி நம்மளுக்கு நல்லா குக் ஆகிட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் இடித்து வச்சுருந்தேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1/4 கப் அளவு துருவின வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட சுகருக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ராகி மில்க் ஷேக் நமக்கு ரெடி ஆகிட்டு இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணிக்கலாம், நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் நல்லா சூடாக சர்வ் பண்ணியிருக்கேன். இன்னொரு டம்ளரில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சப்ஜா விதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருந்தேன். துளசி விதைன்னு சொல்லுவாங்க. அதையும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஐஸ் க்யூப் தேவையோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா ஜில்லுன்னு ராகி மில்க் ஷேக் கிடச்சிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.